வந்து ஜாக்லின் வந்து எவிக்டட், எவிக்டட், எவிக்டட்ன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் சும்மா அவங்க ஒருத்தவங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி சாவடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஆஸ் இட் இஸ் ஓகே. அண்ட் சடனா ஏர்போர்ட் வரப்போ பிலிவின் கால் பண்ணிட்டு ஷி இஸ் வெரி அப்செட் அண்ட் ஷி வாஸ் சேயிங் தட் ஜாக்லின் எவிக்டட் அப்படின்னு. ஐ வாஸ் லைக் சான்ஸே கிடையாது. வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு, எனக்கு அவ பேசிட்டு இருக்கா. சீரியஸா பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது கால கட் பண்ணிட்டா. பிகாஸ் ஷி வாஸ் வெரி அப்செட். நான் அத நம்பவே இல்ல. நான் சுத்தமா நம்பவே இல்ல. அதனால நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு, சரி இமிகிரேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். திரும்ப எனக்கு சடனா தோணுச்சு, ஏன் ஃபோன் வச்சுட்டேன் திரும்ப கால் பண்றேன். என்னடி பேசிட்டு இருக்கும்போதே ஃபோன் வச்சுட்ட அப்படின்னதுமே, இல்ல பேசுற மூட்ல. ஐ அம் நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன அப்படின்னதுமே வந்து, இமாத் ட்வீட் போட்டிருக்காரு. தட் ஜாக்லின் இஸ் எவிக்டட் அப்படின்னு சொன்னதுமே, ஐ வாஸ் லைக் ஐ ஃபெல்ட் ரியலி பேட் சடன்லி இமாத் ட்வீட் போட்டிருக்காரா? ஓகே. நான் ட்வீட் பார்க்கல. நான் ட்விட்டரே பார்க்கல. அ எனக்கு ஒரு மாரி டக்குன்னு ஒரு மாரி ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னடா சொல்றீங்க? பிகாஸ் ஐ வாஸ் லிட்டரலி மேனிஃபெஸ்டிங் தட் ஐ வாண்ட் ஹர் டூ பி நாமினேட்டட் ஆல் 15 வீக்ஸ். அந்த ஒரு 10 வீக்ஸ் இருக்கும்போதே வந்து நான் பேசிட்டு இருந்தேன். 10 அதுக்கு முன்னாடி நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து எல்லா வாரமுமே வந்து எனக்கு வந்து ஜாக்லின் வந்து ஆ இது பண்ணணும். நாமினேஷன்ல வரணும். அண்ட் வந்து அந்த கடைசி இது வந்து ஐ வாண்ட் ஹர் டூ பி இன் த ஃபினாலே. ஃபினாலேல இருந்து அது இன்னமும் ஜெயிச்சுட்டா வந்து அது இன்னமும் பயங்கர மாஸா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட். தேன் பீயிங் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அந்த மாரிலாம் இல்லாம, ஓகே. கன்சிடர் இப்போ வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு இத கொண்டு போயி, அவருடைய கருத்துக்கள வந்து அவர் அந்த பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது வச்சு, அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு ஒரு பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும்பொழுது தான் வந்து, இது பயங்கர பெரிய அளவுக்கு வந்து தெரியப்பட்டுச்சு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. கன்சிடர் இது வந்து ஒரு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இல்லாம, ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு கேம் எப்பயும் போல இருக்கக்கூடிய ஒரு பிக் பாஸா இருந்திருந்தா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே வந்து அந்த ஸ்பார்க்க வந்து வீட்ல இருக்க எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கான அந்த ஒரு இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட். ம். மஞ்சரியுமே எவிக்ட் ஆனதையுமே வந்து என்னால இன்னமும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஓகே. மஞ்சரி எவிக்ட் ஆன பீயிங் ஒரு என்னங்க வைல்ட் கார்டா வந்த மஞ்சரி எவிக்ட் ஆனத வந்து என்னால அக்செப்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஷி இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் பிளேயர்ங்க. பயங்கரமான ஒரு பிளேயர் அவங்க. ஏன்னா இப்ப ஜாக்லின் எந்த அளவுக்கு அவங்களுக்காக நின்றுருக்காங்களோ, அதே மாரி ஒரு பெர்சனா தான் நான் மஞ்சரிய பார்க்குறேன். பட் நான் வந்து அன்டவுட்டட்லி ஐ நோ தட் ஷி வில் பி ஆன் ஸ்டேஜ்ன்றது எனக்கு தெரியும். பட் அந்த வோட் டிஃபரன்ஸ் இதெல்லாம் இருந்தது எல்லாமே பார்த்துட்டு, இல்ல டெஃபினெட்லி எப்படியாவது வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் ஹேவிங் ஹோப். அண்ட் வி ஆர் ஜஸ்ட் வி பிளான் நான் நான் என்னோட இதையே வந்து ட்ரிப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நெனச்சேன். பட் ஃபினாலே போணும். நானு, ரோஷ் எல்லாருமே ஃபினாலே போணும்னு சொல்லிட்டு லாங் பேக் வி காட் த டிக்கெட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் மேபி ஐம் ஜஸ்ட் பிட் எமோஷனல் நெனைக்கிறேன். ஐ குடன்ட் அக்செப்ட் தட். ஓகே, கம் ஆன், கம் ஆன். இந்த மணி பாக்ஸே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அ நாட் அ குட் பிளேன்னு நெனைக்கிறேன் அது. இந்த டாஸ்க்கே ஒரு மாரி ரொம்ப ஒரு ரோஷன் மாரி வியர்டா இருக்க மாரி இருக்கு. ரோஷ் எனக்கு நேத்தே மெசேஜ் பண்ணாங்க. "யூ கோ டூ ஃபினாலே, ஐ அம் நாட் கம்மிங்" அப்படின்னு சொன்னாங்க. ஐ தாட் வை ஐ அம் சப்போஸ்ட் டூ கோ அப்படின்னு நெனச்சேன். பட் அகெயின் ஐ பெர்சனலி ஃபீல் தட் எத்தன நாள், எத்தன வாரம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு கிளாப்ஸ், ஒரு ரெகக்னிஷனே இல்லாம இருந்த போதிலுமே வந்து ஷி ஸ்டுட் ஃபார் ஹெர்செல்ஃப். அந்த ஃபினாலேல வந்து ஐ வாண்ட் டூ பி தேர். நான் போறேன் ரோஷ். கண்டிப்பா நான் போறேன். நான் போயிட்டு அகெயின் ஐ வில் சியர் அப் மை கேர்ள் தேர் தட் வி தேர் ஃபார் ஹர் அண்ட் ஷி டிசர்வ் டூ பி த டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி ஐ வில் கோ அண்ட் சப்போர்ட் ஹூம்சோஎவர் யூ கேன் கால் செட் அப் பிஆர். போய் கை தட்டுறதுக்கு ஒரு கும்பல் இருக்காங்க. என்ன மயிரு வேணா சொல்லிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். ஐ வில் கோ. ஐ வில் சப்போர்ட் ஜாக். அவ்வளோதான். இல்ல எந்த மாரிலாம் நரேஷன் வந்து செட் பண்ணாங்கங்க. எனக்கு ரவீந்திரன் அவருக்கு மேல வந்து ஒரு மரியாதை இருந்துச்சு. லிட்டரலி வந்து இந்த கேம வந்து எந்த அளவுக்கு கேவலமா ஸ்பாயில் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு போய் கடந்த 1 வாரம் வந்து கேம ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டாரு. ஓகே. சுனிதா ஷி ஸ்பாயில்ட் த கேம். அன்ஷிதா ஷி ஸ்பாயில்ட் த கேம். சிவா இப்ப சிவா வந்து என்ன கிழிச்சாருன்னு எனக்கு தெரியல. உள்ள இருந்தப்போ ஒண்ணுமே புடுங்கல. அங்க உட்கார்ந்து ஜாக்லின் இருக்கிற வரைக்கும் கன்னத்த தடவிட்டு, கைய தடவிக்கிட்டு, என் தங்கச்சி அது இது அப்படி இப்படின்னு பேசிட்டு ஐ திங்க் அவருக்கு வந்து ஈகோ எப்ப அஃபெக்ட் ஆயிருக்கும்னா, அவரு போறப்ப ஜாக்லின் அந்த வாரம் வந்து அவர நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. "நீ நல்லா பண்ணா, நல்லா பண்ணியிருக்கன்னு" சொல்லப் போறாங்க. நல்லா பண்ணலனா, நல்லா பண்ணல. இல்ல எனக்கு இவங்க இருக்கிறது வந்து வேணாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நாமினேட் பண்ண போறாங்க. இட்ஸ் a கேம் ரைட் எண்ட் ஆஃப் த டே. திஸ் கை ஹி குடன்ட் அக்செப்ட் இட் இஃப் ஐ அம் நாட் ராங். ஓகே. அந்த ஒரு வெஞ்சன்ஸ வச்சுட்டு ஹி இஸ் ஜஸ்ட் கம்மிங் இன். அண்ட் நான் சுனிதா கிட்ட என்ன பார்க்கிறேன் அப்டின்னா வந்து, சுனிதாவால ஏத்துக்க முடியல. நம்ம ஒரு 15 வருஷமா அந்த சேனல்ல குப்பை கொட்டுறோம். இவ வந்து எந்த புரோகிராமுமே இல்லாம ஒரு 3 வருஷம் வேலையே இல்லாம சும்மா இருந்திருக்கா. நம்ம வந்து குக் வித் கோமாளிலாம் ஃபேமஸா இருந்திருக்கோம். நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ்
ஆ இது அண்ட் நோ இவளுக்கு ஒரு பாசிட்டிவ் நேமா அப்படின்றத வந்து சுனிதாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால எவ்ளோ வன்மம் இருக்கோ எல்லா கருமத்தையும் வந்து உள்ள கொட்டிட்டாங்க. அன்ஷிதா வந்து அந்த செங்கல் டாஸ்க்லயே வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி ஆச்சுன்றது அன்ஷிதாக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்போ வந்து இவ்ளோ இதுலயுமே வந்து நம்ப நம்ப வந்து நம்ப தான் கரெக்ட்ன்னு பேசியிருக்கோம். ஆனா மக்கள் எல்லாமே சேர்ந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து அன்ஷிதாவால தாங்கிக்க முடியல. ஃபுல்லா வயித்தெரிச்சல் புடிச்ச கூட்டம். ரவீந்திரன் சார் வந்து இங்க வந்து அப்படியே தியாகச் சுடர், செம்மை செம்மல் மாரி பேசிட்டு, உள்ள போய் பண்றது எல்லாமே வந்து என்ன சொல்றது? ஐ குடன்ட் ஈவன் அக்செப்ட் தட் வாட் ரவீந்திரன் ஹாஸ் டன் இன்சைட். சீரியஸ்லி ஸ்பீக்கிங் ஐ லாஸ்ட் ரெஸ்பெக்ட் ஆன் நான் காலைல வந்தேன். ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஸ்பேஸ்ல இருந்திருப்பேன் நெனைக்கிறேன். 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் இருந்திருப்பேன் நெனைக்கிறேன். அப்புறம் எனக்கு போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாப்பாட்ட மட்டும் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட். ஸோ இவங்கலாம் ஏன் நான் நான் இந்த இடத்துல ஆக்சுவலி மஞ்சரிய ரொம்ப மிஸ் பண்றேங்க. ஏன்னா வந்து மஞ்சரி அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஷி வுட் ஹவ் கிவன் சம் பாசிட்டிவ் நோட் டூ ஹர். இவங்க எல்லாமே வந்து ஜாக்லினோட அந்த கான்ஃபிடன்ஸ பிரேக் பண்ணி, ஒரு மாரி ஒரு இதுக்குள்ள கொண்டு போயி, அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளி, இட்ஸ் லைக் ஹேப்பன்ட் அண்ட் ஈவன் தி செகண்ட்ஸ் தட் ஹவ் வி ஹவ் கால்குலேட்டட் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு 30 மீட்டர் குடுத்த செகண்டும், இல்ல அடுத்து ரயானுக்கு வந்து ஒரு 90 மீட்டர் கரெக்ட். அதுக்கு குடுத்த செகண்டோ, இல்ல ஜாக்லினுக்கு 150 மீட்டருக்கு குடுத்த செகண்டுமே இட்ஸ் நாட் அட் ஆல் ஜஸ்டிஸ். தென் வாட் யூ கைஸ் கோனா டூ வித் ஆர் என்ன என்ன ட்ரை பண்றீங்க? ஒருவேள இதுதான் ஒரு வழி. இத வச்சு எலிமினேட் பண்ணிட்டு, அப்புறம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஈஸியா வந்து முத்துக்குமரன வின் பண்ண வைக்கணும்னு பண்றாங்களா? அப்படி அப்படி பண்ணுனா கூட அது முத்துக்குமரனுக்கே ஹேப்பியா இருக்காதுல்ல. இப்ப வெளில முத்துக்குமரன் வந்து பார்ப்பார்ல. ஷோவெல்லாம் பார்ப்பார்ல. எபிசோட்ஸ் எல்லாம் பார்ப்பார்ல. இல்ல இதுக்கு முன்னாடி லாஸ்ட் அந்த 1 வீக் என்ன நடந்துச்சுன்றத வந்து ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்ல தானே போறாங்க. அவங்க 2 பேத்தையும் ஸ்டேஜ்ல இருக்க வைங்க. யாரு வந்து 2 பேத்துல யார் வந்து ஹெல்த்தியரா ஓட்டு வாங்கியிருக்காங்களோ, அவங்க அத பண்ணியிருக்கலாமே. தென் ஒய் யூ வாண்ட் டூ கிவ் திஸ் இந்த செகண்ட்ஸே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் தூங்க வந்தேன். நானு ஃப்ளைட்லயும் தூங்கவே இல்ல. ஒரு தூக்கம் வரல. அப்படியே உருண்டுகிட்டே இருந்தேன். பக்கத்துல இருக்க ஆன்டி வேற என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருந்துச்சு. நான் கைய வச்சுட்டு இருந்தேன். அது கைய வச்சுட்டு என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் ட்வீட்ஸ், கிளிப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். Oh, yeah, actually, I think I planned a trip in a wrong time. எவ்ரி இயர் நானு கிறிஸ்மஸ் டூ நியூ இயர் எங்கேயாவது போயிருவேங்க. இந்த டைம் தான் கொஞ்சம் டிலேவா பிளான் பண்ணிட்டேன். ஒரு டிலேவா இந்த சென்ஸ் ஒரு 5, 6 நாள் டிலேவா பிளான் பண்ணிட்டேன். அண்ட் எப்பயுமே போறத விட எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் போயிட்டேன். இட்ஸ் லைக் ராங். ஐ வாஸ் லைக் இன் கனெக்ட் வித் பாப்பாய். டெய்லி பேசிஸ் அப்பப்ப என்ன 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 கதை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாப்பாயிட்ட பேசிட்டே இருப்பேன். ஒரு நாள்லாம் நைட்டு புலம்புனேன்னு நெனைக்கிறேன். ஐம் சாரி பாப்பாய். பட் பாப்பாய் வந்து உட்காந்து பொறுமையா அத கேட்டுட்டு இருந்தாரு விடிய விடிய. யாம். நெறைய பேர் தம்ஸ் டவுன்லாம் குடுக்குறீங்கங்க. உங்க தம்ஸ் டவுனோ, இல்ல நீங்க என்ன சொன்னீங்கனாலும் கேட்கிற நிலைமையிலேயே நான் கிடையாது. ஐ கான்ட் பிகாஸ் அ டே 1லேருந்து எனக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருக்கு. நான் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் மனசார அப்டின்னா வந்து இட் வாஸ் அ எல்லாத்தையுமே இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து எல்லாம் கேட்பாங்க. அப்ப என்ன நீ ஜாக்லின் பிஆரா என்னமோ சொல்லிட்டாங்க. நான் வந்து என்னமோ சொல்லிட்டு போங்க அப்டிலாம் கிடையாது. எனக்கு புடிச்சிருக்கு. நான் சப்போர்ட் பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் இட். ஃபினாலே வந்துச்சா, என்னால அக்செப்ட் பண்ண முடியலங்க. இதையே வந்து ஒரு ட்ரெண்டாவே வச்சிருக்கானுங்க. யாரெல்லாம் நம்ம ரொம்ப புடிச்சிருக்கோ, அவங்கள வந்து கடைசி வரைக்கும் இது பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அண்ட் யார் யார் உண்மையாலுமே டாப் 5ல இருந்திருந்தா, இப்ப இருக்கிற கேம்ல தகுதியானவங்களா இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஜாக்லின், மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக், அருண். அருண் வந்து ஏன் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த நெகட்டிவ் கேம் இருந்தாலும், அருணுமே வந்து ஃப்ரம் த டே 1லேருந்து எஃபோர்ட் போட்டுட்டே தான் இருந்தாப்ல. ஆ ஒரு பாயிண்ட்ல வந்து அவரு வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆகுதுன்னு பயந்துட்டு சம்திங் கடைசியா ஒரு அண்டர் ப்ளே பண்ணார் லாஸ்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி அவரு எவிக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி. பட் அவங்க இருந்திருந்தாங்கன்னா, இது வந்து ரொம்ப கரெக்ட்டான ஒரு தளமா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. சௌந்தர்யா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இன் பிட்வீன் ஒரு ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க குடுத்த அந்த சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல. டாக்கிங் பிஹைண்ட் அப்படின்ற மாரி ஒண்ணு பண்ணாங்க. அதுல வந்து எனக்கு அவங்களோட கேமே கம்ப்ளீட்டா லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அ இவங்க 5 பேர் இருந்திருந்தாங்கன்னா, இது தகுதியானவங்க மாரி இருந்திருக்கும். இப்போ வந்து விஜய், விஷால் வந்து ஸ்டேஜ்ல நிக்கிற கருமத்த வந்து என் கண்ணால நான் பார்க்கணும். ஓகே. பவித்ரா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் லைவ் அண்ட் ஐ வாஸ் ஹேப்பி. அவங்க போய் எடுத்துட்டாங்கல்ல ஓகே. பட் இந்த இந்த சான்ஸ் வந்து ஜாக்லினுக்கு போயிருந்தால், ஜாக்லின் இன்னைக்கு வெளில போயிருக்க மாட்டாங்க. 100% நோ டவுட் இன் இட். இப்ப போனாங்க இல்லையா? ஒரு 1 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணாங்கல்ல பவி. அத வந்து ஜாக்லின் பண்ணியிருந்தாங்கன்னா, 100% வந்து ஜாக்லின் வெளில போறதுக்கு பாசிபிலிட்டீஸே கிடையாது. எவரிதிங் இஸ் ஃபேட். நத்திங் கேன் பி சேஞ்ச்ட். எனக்கு என்னன்னா, வெளில வந்து கண்டிப்பா ஷி வில் ரெக்ரெட் ஆஃப்டர் சீயிங் ஆல் த லவ். இப்ப கூட கேட்கறாங்களா? கேட்கலையா? எத்தன ட்வீட்ஸ் பார்த்துருக்காங்க? கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக் சும்மா சும்மா தம்ஸ் டவுன் போட்டு இரிட்டேட் பண்ணாதீங்க கார்த்திக். உங்க டர்ன் வரப்ப தாராளமா பேசுங்க. உங்களுக்கு புடிக்கலனா ஒரு டைம் தம்ஸ் டவுன் போடுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட் ஓகே வித் இட் அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சிரும். பேசிட்டு இருக்கும்போது ஒரு 50 டைம் நீங்க பாட்டுக்கு தம்ஸ் டவுன் போடும்பொழுது பேசுறவங்களுக்கு இரிட்டேஷன் அதிகமாயிடும். உங்களோட சான்ஸ் வரப்ப கண்டிப்பா நீங்க பேசுங்க.
I'll just allow you to talk. I won't say no to it at all. What else? அது உள்ள இருக்கும்பொழுது ஒண்ணுமே கிளிக்காத மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா? நம்ம சிவா, அ சுனிதா, ரன்ஷிதா, ஹூம்சோஎவர் எல்லாருமே உள்ள இருக்கும்போது ஒண்ணும் பண்ணல. இப்ப வந்து இவங்க உள்ள போய் இப்ப வந்து வேற ப்ளே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஃபுல் வைத்தறிச்சல். எக்ஸ்ட்ரீம் வைத்தறிச்சல் ஆஃப் என்ன பண்ண முடியல அப்படின்றதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைத்தறிச்சலா தான் நான் பார்க்குறேன். சீரியஸாங்க இத்தன சீசன்ல இதுக்கு முன்னாடி 7 சீசன் நடந்திருக்கு. 7 சீசன்லயுமே வந்து இந்த மாரி ஒரு கேவலமான ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் பிஹேவியர பார்க்கல. யாருமே பார்த்திருக்க முடியாது. இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி வொர்ஸ்ட் அண்ட் ஐ அம் லிட்டரலி அப்செட் தட் வை பிக் பாஸ் ஹேவன்ட் ஸ்டாப்ட் திஸ். ஏன் வந்து அவங்க இத ஸ்டாப் பண்ணல? இவ்ளோ டாக்ஸிக்கா போதே, இவ்ளோ நெகட்டிவ் ஆக்குறீங்க. ஒரு 100 நாள் கடந்து வந்திருக்காங்க. இவ்ளோ நாமினேஷன்ஸ் பார்த்திருப்பாங்க. எவ்ளோ கிரிட்டிசிசம் பார்த்திருப்பாங்க. யூ கேன் சே வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதோட அந்த நோட்டோட நிறுத்திருந்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு அடுத்து அத ரெக்டிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றதுக்கான இன்க்ளூடிங் விஷாலையுமே சொல்றேன். ஓகே. எனக்கு விஷாலே பிடிக்கலனா கூட, விஷாலுக்குமே ஒரு டைம் கிடைச்சிருந்திருக்கும். இப்போ வந்து விஷால வந்து சட்டிலான ஒரு மூஞ்சா காட்டுறாங்க. அப்படியே அமைதியா சாந்த சுரூபி மாரி காட்டுறாங்க. என்னென்ன வேல பண்ணிட்டு புரியல. அண்ட் ஃபேட்மேன் வந்து இங்க வந்து பெரிய இவரு மாதிரி ஹி வாஸ் டாக்கிங் இன் ஃபேவர் ஆஃப் தர்ஷிகா. அவங்க காதல் அது இது. ஆமா எனக்கு கூட அப்படிதாம்மா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு, "என்ன நீ அவன பிராண்ட் பண்ண ட்ரை பண்றியா? அது பண்ண ட்ரை பண்றியா?" சோ அப்ப வந்து யூ ஆர் நல்லிஃபையிங் தட் வாட் ஷி பீன் த்ரூ. ஷி ஹேட் த கட்ஸ் டூ அக்செப்ட் தட் ஷி இஸ் இன் லவ் வித் தட் கய். கரெக்ட். கிரஷ்ஷா இருந்துச்சு, லவ்வா இருந்துச்சுன்ற ஒரு பொண்ணுக்கு வந்து ஷி ஹேட் த கட்ஸ் டூ அக்செப்ட். ஓகே. பட் தட் கை டோன்ட் ஹேவ் த கட்ஸ் டூ அக்செப்ட் அட் ஆல். ஹி வாஸ் லிட்டரலி யூசிங் இட் ஆஸ் a screen space for being with her, for his own name to get, shown in the television. Later, once she got evicted, immediately he got another girl. சோ வந்து நீங்க என்ன அங்க போய் நியாயப்படுத்துறீங்களா? அப்ப வந்து நீங்க என்ன ரிவ்யூ பண்ணி கிழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததெல்லாம் உங்களோட ரிவ்யூ என்ன போய் பார்ப்பாங்க மக்கள்? நான் வந்து நாளான்னைக்கு ஃபினாலே போறேன். நீங்க என்ன சொல்லுங்க? என்ன ரோஷ் டிக்கெட் இருக்கு தானே ரோஷ்? ஃபைனல் தானே ரோஷ்? டன்னா? டன் இல்லையா? எஸ்ஸா? நோவா? ரோஷ்? டன். ஓகே. நான் ஃபினாலே போறேன். ஃபினாலே போயிட்டு ஜாக்லின்க்கு போய் ஒரு டைட் ஹக் குடுப்பேன். மேபி அழுதுருவேன்னு நெனைக்கிறேங்க. திங்க் ஐல் கிரைங்க. ஜஸ்ட் டெல் தட் ஹவ் பியூட்டிஃபுல்லி ஷி பிளேட் அண்ட் வரலாறுங்க ஹிஸ்டரி யாருக்கு நடந்துச்சு? 15 வாரமும் நாமினேஷன். வைத்தெரிச்சல் புடிச்சவனுங்க. 15 வாரமும் வந்து ஒருத்தவங்க வந்து வேற மாரி பண்ணியிருக்காங்கன்னா வந்து இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல். எனக்கு வந்து ஜாக்லின்ட்ட ஒரு குவாலிட்டி ரொம்ப புடிச்சது என்னன்னா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் திஸ் டிக்கெட் டூ ஃபினாலே நெறைய பேர் கை தூக்கியிருக்கீங்க என்ன மன்னிச்சுருங்க. நான் பேச விடுறேன். என்னன்னா டிக்கெட் டூ ஃபினாலே வந்து நடந்தப்போ வந்து வாட் ஹேப்பன் ரயான் வந்து எல்லாத்தையுமே எவிக்ட் பண்ணிட்டே இருந்தாப்ல. ஓகே. அத வந்து ஜாக்லினால அக்செப்ட் பண்ண முடியல. வேணும்னே ரயான வந்து ஸ்டாப் பண்ணி, ஷி காட் எவிக்டட் அந்த கேம விட்டு வெளில வந்ததுக்கு அவங்களே ஒரு ரீசனா இருந்தாங்க. சோ இத நான் இதே கேம் இந்த கேமையுமே அதே தான் பார்க்குறேன். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஷி டிசைடட் டூ கம் அவுட் ஆஃப் இட். ஓகே. அது வந்து ஒரு ப்ரவுட் மொமெண்ட் தான். பட் பீயிங் அ ஃபேன் ஆஃப் ஹர், ஐ விஷ் ஹர் on the finale but இட்ஸ் நாட் தேர் அப்படின்றது வந்து டெஃபினெட்லி நாட் ஒன்லி மீ ஐ குட் லைக் நான் சப்போர்ட் பண்ண காலகட்டத்துல நான் டே ஒன்ல இருந்து சப்போர்ட் பண்றேன். ஓகே. நான் பாப்பாய வந்து மிட்ல தான் நாங்க பேச ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். அவங்க பாப்பாய 1 மந்த் இருக்குமா. 1 மந்த் முடிஞ்ச டைம்ல இருந்து பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கோம். அண்ட் வந்து நாங்க ஸ்பேஸ் போடுறப்ப மாம் வருவாங்க. ஐ குட் லைக் டீசன்ட் ஃபேன். நாங்க போடுற ஸ்பேஸ்ல மல்டிபிள் வில் பி தேர் லைக் சப்போர்ட்டிங் மஞ்சரி, ஜாக்லின், தீபக், முத்துக்குமரன், ஹூம்சோஎவர் இட் இஸ், அருண் எல்லாருமே வந்து பேசுவாங்க. எல்லாருமே அவங்களோட பாயிண்ட்ஸ பிளேஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஃபார் பவித்ரா அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே. பட் நவ் இப்ப எனக்கு பார்க்கறது ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நெறைய பேர் சப்போர்ட்டிங் ஜாக்லின். அண்ட் ஐ குட் மல்டிபிள் ட்வீட்ஸ் நம்பர் ஆஃப் ட்வீட்ஸ். அதுவே வந்து ஒரு பெரிய லவ்வா நான் பார்க்குறேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம சொல்லும்போது ஓவர் ஆக்டிங்லாம் சொல்லுவானுங்க. பட் வந்து இப்ப இத்தன பேர் சப்போர்ட் பண்றத பார்க்கும்பொழுது, அது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியரா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நாங்க லாஸ்ட் சீசன்ல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள் ஃபிரெண்ட்ஸா இருப்போம்ல. நாங்க எல்லாருமே வி ஆர் லைக் லிட்டரலி வொரிட். ஐயோ! இந்த சீசன்ல வந்து நம்ம தான் யாரையாவது மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ண போறோம். நமக்குள்ள முட்டிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 10 பேர்லாம் நெனச்சுட்டு இருப்போம். நானு, பெலிவன், பிளாஸ்ட், ஆர்யா, லதாமா, ராஜகார், மெனி மெனி ஓகே, கே. நாங்கலாம் நெனச்சுட்டு இருப்போம். எஸ்பி சாரி எஸ்பி உங்க பேர மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த டைம் வந்து நாங்க பொதுவாவே வந்து வி எவ்ரிஒன் லைக் ஜாக்லின் அண்ட் எவ்ரிஒன் ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் ஜாக்லின். லதாமாலாம் எனக்கு ஃபோன் பண்ணி சண்ட போட்டாங்க. இந்த நேரத்துல வந்து நீ உனக்கு ட்ரிப் முக்கியமா? ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றத தாண்டி உனக்கு ட்ரிப் முக்கியமா? அப்படிலாம் கேட்டு சண்ட போட்டாங்க. நான் தெரியல. நான் நான் போனதுனால மாறி இருக்குமா? மாலையான்னுலாம் எனக்கு தெரியலங்க. ஆனா வந்து எல்லாருமே அப்படி சொல்றாங்க. மெசேஜ்லாம் அனுப்பி கேட்கறாங்க, கால் பண்ணி கேட்கறாங்க. எதுக்கு போனீங்க? எதுக்கு போனீங்க? அப்படின்னு. அதனால சொல்றேன். பேசுறேன். நான் பேசுனா நான் பேசிட்டே இருப்பேன். யூ கைஸ் கேன் டாக் அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து ரோஷினி வந்தாங்க. அடுத்து சுதர்ஷன் வந்தாரு.
தென் அஸ்வதி கேம், ஆர்கே கேம், தன்யல், மைக்கேல், மோகனா. ஓகே. அடுத்து விக்னேஸ்வரி. வெங்கடேஷன் வந்து நீங்க ஸ்பீக்கர அன்மியூட் பண்ணியிருக்கீங்க. மன்னிச்சுக்கோங்க. உங்கள இப்ப பேச விட மாட்டேன். அவங்களா பேசி முடிக்கட்டும். அடுத்து நீங்க பேசுங்க. ஆர்டரா? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். டோன்ட் மிஸ்டேக் மீ. எனக்கு எனக்கு இப்பவுமே என்ன தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்ளோ பயாஸ்டா இந்த ஷோ நடக்குது அப்படிங்கிறது. இன்னைக்கு இவ்ளோ நாள் விட்டுறலாம். இந்த 101 டேஸ் விட்டுறலாம். இன்னைக்கு எக்ஸாம்பிள் முத்துக்குமரன், ரயான் வந்து நிக்கும்போது அந்த எடுக்க தெரிஞ்ச முடிஞ்ச பிக் பாஸ் ஆட்டு பவித்ராவும் ஜாக்லினும் வரும்போது எடுக்க முடியல. நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு மூவ் பண்றாரு அந்த காயின. நான் அது பவித்ரா வந்து இன்னைக்கு நேத்து இந்த இந்த ஷிட் கேம் விளையாடல. எப்பவுமே எப்பவுமே அந்த பொண்ணு ஏஞ்சல், பியூர் சோல் எங்க பியூர் சோல் எந்த ஊர்ல எங்க பியூர் சோல் வந்து இன்னொருத்தங்க இடத்த அபகரிக்கணும்னோ இல்ல எடுக்கணும்னோ நினைப்பாங்க. நான் அகேன்ஸ்ட் தான் பேசுவேன். எனக்கு ஐம் சாரி. அந்த பொண்ணு வந்து லேட்டா எந்திரிச்சாங்க, லேட்டா வந்தாங்க. ஜாக்லின் கீப் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அந்த பேசிஸ்ல தானே அது இருக்கு. அப்போ வந்தது ஜாக்லின் தானே, நியாயமா அது ஜாக்லினுக்கு தானே தரணும். முதல்ல அங்க டிஸ்கஷன் ஏன் வைக்கணும்? அங்க டிஸ்கஷன் வைக்கணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது. ஆனா பிக் பாஸ் எடுத்துட்டு வந்து அத அங்க வைக்கிறாரு. அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணு குடுத்துட்டு பவித்ரா அழுது எல்லாமே அழுது அழுது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இங்க ஃபேஸ் பண்ணி ஒரு 400 பேர் வெளிய 400 பேர் கிட்ட நெகட்டிவிட்டிய சம்பாரிச்சு, வீட்டுக்குள்ள 24 கண்டஸ்டன்ட்ல 21 கண்டஸ்டன்ட் அந்த பொண்ண கழுவி ஊத்தி, நெகட்டிவா பேசி, நீ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு லாயக்கு இல்ல, நீ ஒரு பேக் ஸ்டாபர்ன்னு ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ண போட்டு டார்ச்சர் பண்ணி, அந்த பொண்ணு அத்தனையும் ஃபேஸ் பண்ணி எதிர்த்து நின்னு சண்டை போடுற அந்த பொண்ணுக்கு, இங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா புடுங்கப்படுது. ஆனா அழுது நான் நல்லவ, நான் ரொம்ப அது, நான் இது அப்படின்னு காட்டிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி டக்குன்னு போகுது. இப்போ பவித்ரா ஓடுனத ஜாக்லின் ஓடிருந்தா ஜாக்லின் ஜெயிச்சிருப்பாங்க. சரி அது கூட ஓகே. பவித்ராக்கு விட்டு குடு. அப்ப கூட பவித்ரா ஓடி வரும்போது ஜென்யூனா ஜாக்லின் அழுதா. ஏன்னா நேத்து நான் லைவ்ல பார்த்தேன். எனக்கு 1 ஹார்ல காட்டுனாங்களான்னு தெரியல. பவித்ரா கிட்ட ஜாக்லின் சொல்லியிருப்பா, "மச்சான் நம்ம பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். எஃபோர்ட் போடலாம். பாத்துக்கலாம்." அப்படின்னு லிட்டரலா இதே வார்த்தைய தான் பவித்ரா கிட்ட சொல்லிட்டு சாப்பிட உள்ள போவா. "நீ வா பாத்துக்கலாம் நம்ம." அப்படின்னு சொல்லுவா அவ. எனக்கு அத பார்க்கும்போது ஜாக்லின் தயவு செஞ்சு நீ ஓடணும்னு நினைக்காத. அந்த கால் எடுத்துறாதன்றதா இருந்துச்சு. ஆனா அது எங்க ரொம்ப டர்ட்டியா மாறுச்சுன்னா, பவித்ரா வந்து ஜெயிச்சுட்டு உள்ள வந்த உடனே இந்த அன்ஷிதா, சுனிதா இந்த குரூப் ஆஃப் லேடீஸ் உள்ள எவிக்ட் ஆயி போனாங்கல்ல. உங்க வாய்ஸ் கேட்கல ரோஷ். எனக்கு மட்டும் தான் கேட்கலையா பாப்பாய்? பாப்பாய் டிஎம் மட்டும் பாருங்களேன். பாப்பாய் டிஎம் பாருங்க. 100 நாள்ல இன்னைக்கு தான் அந்த பவித்ரான்ற ஒரு பர்சன் வந்து அதுவும் ஜாக்லின் விட்டு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில ஜெயிச்சிருக்காங்க. நான் அதுக்கு கிரெடிட் கொடுக்குறேன். ரோஷினி, நீங்க இடையில சொன்னது கேட்கல ரோஷினி. இப்போ கேக்குதா? அவங்க ஜெயிச்சுட்டு உள்ள வருவாங்க இல்லையா, அது வந்து கேட்கல. அவங்க இப்போ கேக்குதா நான் பேசுறது? கேட்குது. அவங்க ஜெயிச்சுட்டு உள்ள வரும்போது ஜாக்லின் தான் போய் ஹக் பண்ணிட்டு அழுதாங்க. ஓகேவா? அவங்க இன்னொருத்தவங்க வெற்றிய கூட அவங்க அத பார்த்து சந்தோஷம் தான் படுறாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிய கிராப் பண்ணாங்க. பறிச்சுக்கிட்டு தான் போனாங்க. அது குடுத்திருந்தாலுமே அது பறிக்கப்படுறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணி அழுது எடுத்துக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அது. அத அப்படியே பிரேவாலாம் தூக்கி குடுக்கல அவங்க. ஓகேவா? அப்படி இருந்தபோதும் அவங்க ஜெயிச்சுட்டு உள்ள வந்த உடனே இந்த சுனிதா, அன்ஷிதா, தர்ஷா இவங்கலாம் வந்து ஒரு சிங்கப்பெண் ரேஞ்சுக்கு பவித்ராவ பேசுனதோ, நீ தான் ஒரே விமன் இத பண்ண முடிஞ்சுச்சுன்னு சொன்னதோ, அந்த இடத்துல போட்டு அங்க இருக்கிற அந்த சௌந்தர்யாக்கும் சரி, ஜாக்லின் இந்த விஷயத்துல நான் சௌந்தர்யாவும் சேர்த்துக்கிறேன். ஜாக்லினும் சரி, அவங்க எந்த நிலைமைக்கு புஷ் பண்ணாங்கன்னா, பவித்ரா வந்து வாவ்! வேற வழி இல்ல. பவித்ரா தான் விமன். எனக்கு புரியல. இந்த டாஸ்க் விளையாடலன்னா இல்லையா? அவங்க வன்மத்த எப்படி புஷ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல, சௌந்தர்யாவும், ஜாக்லினும் வேற வழி ஓடியே ஆகணும். ஆனா சௌந்தர்யா வந்து ஓகே. அவங்களுக்கு தெரியும். அவங்க பாதியில வந்துட்டாங்க. ஆனா ஜாக்லினோட நேச்சர் அவங்களுக்கு கிவ் அப் பண்ண மனசே விடல. அண்ட் இங்க பிக் பாஸோட மேஜர் மிஸ்டேக் ஐ வாண்ட் ஈச் ஒன் டு ட்வீட் திஸ். அந்த மேத்தமேட்டிக்கல் இது நான் கீழே திரும்ப போஸ்ட் பண்றேன். முடிஞ்ச எல்லாருமே ரீபோஸ்ட் பண்ணுங்க. விஜய் டிவி அட்டாக் பண்ணி 2.5 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும். இவ்வளோ கேம் விளையாடினாங்கல்ல, இதுல எல்லாத்துலயும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்போது ஜாக்லினுக்கு வந்து கொடுத்த செகண்டை விட 2.5 செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும். ஜாக்லின் 2 செகண்ட்ஸ்லயே உள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு 0.5 மில்லி செகண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இருந்தும் ஷீ டிட் இட், ஷீ மேட் இட். ஆனா இத நான் ஒரு ட்ராப்பா பாக்குறேன். ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணாங்க சேனல்ல இருந்து தான் நான் பாக்குறேன். எல்லாருக்குமே ஒண்ணு பண்ணிட்டு அவ்ளோ பயாஸா பவித்ராக்கு வந்து பவித்ராக்கு எக்ஸ்ட்ரா டைம், ரயானுக்கு எக்ஸ்ட்ரா டைம், எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா டைம் இருந்து இந்த பொண்ணுக்கு குடுக்க வேண்டிய டைம கூட அந்த பொண்ணு கிட்ட இருந்து பறிச்சாங்க. அந்த பொண்ணு ஷீ மேட் இட் ஆன் டைம். அன்ஃபேர் எவிக்ஷன் எல்லா சீசன்லயும் இருந்திருக்கு. ஆனா இது அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் கிடையாது.
ஒரு நல்ல பிளேயரை, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேயரை வின்னர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இதை பண்றீங்கன்னா, அப்போ உங்க கிரைட்டீரியால யார வின்னரா நீங்க செலக்ட் பண்றீங்க? என்ன பேசிஸ்ல பண்றீங்க? அண்ட் ரவீந்திர இன்னைக்கு மட்டும் நேத்து வரைக்கும் நான் ரவீந்திர திட்டத்துக்கான எல்லா குவாலிட்டியும் ரவீந்திர கிட்ட இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல வந்து ரவீந்திர ஜாக்லின் கிட்ட பர்சனலாவே 2-3 தடவை இல்ல வேணாம் ஜாக்லின் யூசின்னு சொன்னாரு. ஆனா தட் டசன்ட் மீன் அவருமே நேத்து வரைக்கும் அந்த பொண்ணை போட்டு மட்டம் தட்டிட்டு தான் இருந்தாரு. ஃபுல்லா மட்டம் தட்டிட்டு தான் இருந்தாரு. அவர் மூஞ்சில அப்படி ஒரு வெஞ்சன்ஸ் அந்த பொண்ணு கிட்ட. சிவா இல்ல. அவருக்கு ரோஷ் அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இவங்க 2 பேத்துக்குள்ள மட்டும் தான் காம்படிஷன். யாருக்கு? ஜாக்லினுக்கும், முத்துக்கும் மட்டும் தான் காம்படிஷன் தெரியுது. அதனால எந்த அளவுக்கு புட் டவுன் பண்ணுனா வந்து ஜாக்லின் உடைஞ்சு போயி, இதுலருந்து கொஞ்சம் ஸ்டெப் அவங்கள தள்ளி விட முடியுமோ, அத வந்து ஹி டிட் கம்ப்ளீட்டா ஹி வாஸ் லைக் பிளான்ட் அண்ட் ஹி எக்ஸிக்யூட்டட். அண்ட் சாரி ரோஷன் இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்லிக்கிறேன். முத்துக்குமரன் வந்து பேசினார்ல, "அண்ணா இனிமே நீங்க எனக்காக எதுவுமே பேசாதீங்க. அந்த அன்ப போய் இவங்க வந்து பிஆர்ன்னு சொன்னீங்க. இதெல்லாம் போய் பிஆர்ன்னு சொல்றீங்களே" அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கேட்டப்ப, அப்ப சௌந்தர்யாவோட பிஆர பத்தி அத்தன பேர் அப்படி கொஸ்டின் பண்ணாங்க. அப்ப முத்துக்குமரன் அமைதியா இருந்தாப்ல. ஜாக்லின பத்தி சொல்லும்பொழுது அமைதியா இருந்தாப்ல. ஓகே. அப்ப வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து இவங்க அத அட்ரஸ் பண்றாங்க. இவங்க வந்து பிஆர் பண்றாங்கன்னும் பொழுது தான் வந்து முத்துக்குமரனுக்கு உரைக்குதா? அப்பதான் வந்து இவரு கேட்பாரா? டாம், நான் இதுக்கு ஒரு பதில் சொல்லவா டாம்? முத்துக்குமரன் எப்போ ம். தெரியுமா தோத்தாரு? போன ஃப்ரைடே இவர் வந்து ரொம்ப ப்ரைடா சொல்றாரு. ஃபேட்மேன் அதுவும் படுத்துக்கிட்டே சொல்றாரு, நான் தான் உனக்கு பிராண்ட், நான் தான் உன்னோட பிஆர் அப்படின்னு கெத்தா சொல்றாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், நீ வந்து அறம் சார்ந்து விளையாடுற ஒரு பிளேயர் நீயே கிளைம் பண்ணிக்கிற. எல்லாம் விட்டுறலாம். ஒரு பிளேயருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்திருக்கணும்ல. நான் 98 95 பிளஸ் டேஸ் நான் இந்த வீட்டுக்குள்ள நான் போட்ட உழைப்புல இன்னைக்கு வரைக்கும் நம்ம முத்துவை ஏன் ரொம்ப அடிக்காம இருக்கோம்னா, முத்துவும் ஈக்குவலா உழைப்பு போட்டிருக்காங்க. நம்ம பெருசா முத்துவை அடிக்காம ஜாக்லினுக்கு ஃபேவரா பேசுறோம். ஆனா 95 பிளஸ் டேஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் உன்னோட பிராண்டே நான் தான், என்னாலதான் நீன்னு இன்டைரக்டா, ஆல்மோஸ்ட் இன்டைரக்டாலாம் இல்ல, முத்துக்கு இது புரியாமலாம் இருக்காது, டைரக்டா சொல்லும் போதே முத்து அங்க அமைதியா தானே இருந்தாரு. he should have said don't do this, இத பண்ணாதீங்கன்னு முந்தா நேத்து பொலைட்டா சொன்னார்ல, அப்படி சொல்லாம மூஞ்சிக்கு எதிர்க்கா சொல்லி இருந்திருக்கணும். அப்ப கூட விட்டுறலாம். சரி சொல்லல, அத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் மைண்ட்ல வந்து இப்ப நம்ம தான் வின்னர் மெட்டீரியல், எங்கேயும் பேசி எதையும் கெடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாருன்னே வச்சுப்போம். விஜய் சேதுபதி நோண்டி நோண்டி கேட்கும் போது தான் சொன்னாரே தவிர, விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே சொல்லிட்டாரு அவரு. அவரு ஒவ்வொரு வார்த்தையா போட்டு 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 கேட்கிறாரு விஜய் சேதுபதி. அப்பதானே ஒரு வாய் திறந்து நான் இங்கதான் அவருக்கான வின்னர் குவாலிட்டியா அவர் இழந்துட்டாருன்னு நான் சொல்றேன். இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் விட்டுறலாம், இத வச்சு மட்டுமே பேசலாம். எங்க இழந்தாரு? நீ 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 ஜென்யூனான ஒரு பிளேயர் தானே, நீ சொல்லிருக்கணும்ல, சார் இவர் இப்படி சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்ல, எனக்கு அது பிடிக்கல. சுனிதா ஏன் இந்த பேசல பிஆர பத்தி? அவங்க விஜய் சேதுபதி உட்கார சொன்னதுக்கு அப்புறமும் சுனிதா ஏன் நின்று பேசல? அப்போ உனக்கு தெரியணும்ல, உனக்கு என்ன வேணும், நீ என்ன பேசணும், நீ என்ன பேசினா கரெக்ட்னு. அப்போ நீ எங்க எங்க நீ உன்னை விட்ட? இங்க தானே. நேத்து நேத்து அன்ஷிதா வந்து ஜாக்லின் கிட்ட உன்னை நடிகன்னு சொன்னதுக்கு என்ன மகா நடிகன்னு பிராண்ட் பண்றாங்க உன்னோட பிஆர்ஸ். அப்ப கூட ஜாக்லின் சொல்ல, பிஆர்லாம் எனக்கு யாரும் கிடையாது, நான் யார்கிட்டயும் சொல்றேன், சும்மா சொல்லாத எனக்கு தெரியும் அப்படின்னு அன்ஷிதா சொல்றாங்க. சரி பிஆர், இப்ப நம்மளாம் தான் பிஆர், ஓகேவா? இங்க இருக்கிற எத்தனை 300 பேர் நம்மளாம் தான் பிஆர் ஜாக்லினுக்கு. அன்ஷிதாவோட ஐடியாலஜி அப்படி. இந்த இடத்துல அவளுக்கு ஒண்ணு இருந்துச்சுல, எனக்கு பிஆர்னு சொல்லாத, என்னால பிஆர செட் பண்ணல. அது ஜாக்லின் சொன்ன டோனே வேற. சும்மா இத சொல்லாதன்ற மாதிரி தான் அந்த டோன் இருந்துச்சு. அத கூட ஏன் முத்துக்குமரன் பண்ணல? சரி, அவ்வளவு சண்டை நடந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமும் யார் சொன்ன மேட்டர்ல அது ரவீந்திரன் வந்து இந்த பொண்ணு இப்படி அன்ஷிதா சொன்ன மேட்டர்ல தான். அப்ப கூட முத்து வந்து சாஃப்டா தானே ஹேண்டில் பண்ணாரு அத. நான் ப்ரோமோவை பார்த்து நான் சில்லற எல்லாம் சதற விட்ட முத்துக்கு, இன்னைக்கு செஞ்சதா நீ அன்னைக்கு செஞ்சிருக்கணும்னு. ஆனா அது நான் லைவ்ல பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ண விதமே வேற. அப்போ உனக்கு இங்க ஒண்ணு தேவைன்னா நீ என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேனா, அப்போ உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இங்க கொஸ்டின் ஆகுது இல்ல. அப்போ உன்னோட அறம் இங்க என்ன? உன்னோட கேமோட ஸ்டாண்டர்ட் என்ன? இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு இது ரொம்ப தப்பா படுது. அந்த அந்த பொண்ணு குடுத்த டைமை விட 0.5 செகண்ட் முன்னாடியே வந்துட்டாங்க. ஆனா சேனல் பண்ண ஒரு பிளேல, சேனல் செஞ்ச ஒரு கேம்ல ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் வெரி 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 இன்சேன். நோ, தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு, அன்ஃபேர். ஆனா நான் இப்பவும் சொல்றேன், நான் ரொம்ப நெஞ்ச நிமித்திக்கிட்டு தைரியமா சொல்லுவேன், அந்த பொண்ணு, விஷால், பவித்ரா எல்லாரையுமே வச்சுக்கலாம், இவங்கெல்லாம் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல குவாலிஃபைட் இல்லைன்னா அந்த பொண்ணை தேர்ட் ஸ்பேஸ்லயோ செகண்ட் பிளேஸ்லயோ நிறுத்தி இருந்தாங்கன்னா நான் இதை விட அதிகமா உடைஞ்சிருப்பேன். அவ எப்போ டிடிஎஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரயான் என்னை எவிக்ட் பண்ண கூடாது, நானா தான் வெளில வரணும் அப்படின்னு சொன்னாலோ அந்த ஸ்டாண்ட்ல தான் அவ இன்னைக்கும் நின்றான்னு நான் பாக்குறேன். எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் எதனா பண்ணுவேன்னு சொன்னா அவ 2 லட்சம் 3 லட்சத்துக்கெல்லாம் போல, ஹையஸ்ட் அமௌண்ட் 8 lakhsக்கு போனா எடுத்தா அவ வந்தா. ஆனா அந்த வந்ததை இவங்க தான் மாத்தினாங்க. ஷி ஒன் இட். ஹிஸ்டரியில எல்லா டைட்டில் வின்னர் பேரும் ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா எனக்கு ரித்விகா பேர்லாம் மறந்தே போச்சு. இப்பதான் 10 நாள் முன்னாடி தான் எனக்கு திரும்ப நான் ரீகலெக்ட் பண்ணேன்.
ஆனா யாரு நினைச்சாலுமே அழிக்கவே முடியாத ஒரு ஸ்டாண்டர்டை இந்த பொண்ணு செட் பண்ணியிருக்கா. 15 வீக் ஆஃப் நாமினேஷன். சீசன் 9 சீசன் 10ல அதே 15 வீக் நாமினேஷன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு வரும்போது அது ஜாக்லின் மட்டும்தான். ஜாக்லின் பத்தி மட்டும்தான் பேசப்படும். ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒன் அண்ட் ஒன்லி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஆஃப் எவர் பிக் பாஸ் ஹிஸ்டரி. யாருக்குமே நடக்காதது ஜாக்லினுக்கு நடந்திருக்கு. ஜாக்லின் பண்ணியிருக்கா. ஷீ இஸ் அன் வாரியர். அவ்வளவுதான். இதை விட ப்ரைட் எனக்கு அந்த பொண்ணு அந்த ட்ராஃபி எடுத்திருந்தா கூட கிடையாது. நான் கெத்தா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். எஸ் எஸ் ரோஷ். அடுத்து ஆக்சுவலி தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் பேசுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி தண்ணியில் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். வெங்கடேஷன் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. கன்சிடர் நீங்க 2 பேருமே வந்து யாரு கம்மி நேரம் பேசுவீங்களோ அவங்க பேசிக்கோங்க. வெங்கடேஷன் ஆர் தண்ணியில். மத்தவங்க தவறா நினைச்சுக்காதீங்க. அவங்க வந்து வொர்க்குக்கு போகணுமா திரும்ப. இஸ் இட் ஓகே ஃபார் யூ கைஸ்? வெங்கடேஷ் ஒரே ஒரு 1 மினிட் தான் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். ஒரே ஒரு 1 மினிட் தான். ஓகேவா? கீழ போயிடாதே. சரி. அம் ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனா இருக்கீங்க. எனக்கு வந்து எப்படின்னா, நான் எமோஷனலா அத பார்க்கவே கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப பாசிட்டிவா போட்டுட்டு இருக்கேன். எல்லாரோட எமோஷன்ஸும் ரொம்ப வேலிடா இருக்கு. இந்த அன்ஃபேர்னஸ் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஆக்சுவலா. எப்படின்னா கரெக்ட்டா அந்த ஏவிஸ்ல கட் பண்றது, கரெக்ட்டா யார் யாருக்கு அந்த அவங்க டாப் 5 யார் யார் அவங்க விரும்புறாங்களோ, அவங்களுக்கு ஃபேவரா இருக்க கண்டஸ்டன்ட்ஸா முதல்ல உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. அத பத்தியே டாபிக் வச்சது. இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. எனக்கு அத ஒரு 1 வீக் முன்னாடியே நான் யோசிச்சுட்டேன். அதனால தான் 2, 3 நடுவுல நான் போட்டுட்டே இருந்தேன். ஏன்னா திருப்பி திருப்பி இவங்க இததான் வந்து கவினுக்கு பண்ணாங்க. இததான் ஷிவினுக்கு பண்ணாங்க. இததான் விசித்ராக்கு பண்ணாங்க. இன்னும் நெறைய நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க யாரு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாரி பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மக்கள் சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு. உண்மையாவே பிஆர் இல்லாம மக்கள் சப்போர்ட்டோட வந்த அ ஷிவின், விசித்ராக்கு இது பிளன்ட்டா தெரிஞ்சுச்சு. ஏன்னா இவங்களுக்கு ஷிவின் கூட டாப் 5 கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் வந்து கமல்ஹாசன் சார் இருந்ததுனால. இப்ப அந்த சப்போர்ட் வந்து ஜாக்லினுக்கு ஹோஸ்ட் இருந்தும் இல்லன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மெயின் ரீசன். அந்த மாரி ஒரு எல்லா பக்கமும் சப்போர்ட் இல்லாம மக்கள் சப்போர்ட் மட்டும் இருந்து வர ஒரே ஆள் ஜாக்லின் மட்டும் தான். இன்ஃபேக்ட் இத விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர் இஸ் சம்ஒன் இன்சைட் இன் விஜய் டிவி. அவங்க எப்ப வந்து கோவிட் டைம்ல அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்காம இருந்ததும், இப்ப ஜாக்லின் ஸ்டேஜ் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறதும் விஜய் டிவில இருக்க யாரோ ஒரு ஆள். அதுதான் உண்மை. இது வந்து இத என்னால ஓப்பனா சொல்ல முடியல. பட் தட்ஸ் அ ஃபேக்ட். அண்ட் அனதர் என்ன ரீசன்னா, இவங்க ஸ்டேஜ் ஏறக்கூடாதுன்னு பிளான் பண்ணி பண்ண டாஸ்க் தான் இது. இதுக்கு நம்ம வந்து எனக்கு என்னன்னா, நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து யாரும் இதுக்காக அழக்கூடாது. நம்ம வந்து பிரேவா இருக்கணும். ஏன்னா வந்து இது நம்மளால முடியாமலோ, மக்கள் அத்தனை பேரும் அவளுக்கு சப்போர்ட்ல இருக்கிறப்ப, பியூர் கார்ப்பரேட் பாலிடிக்ஸ்ல இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா ஷீ இஸ் த ஹிஸ்டரி. அங்க அத்தனை பேர் கிளவுன்ஸ் மாதிரி நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 பேர் நின்னா கூட, இன்க்ளூடிங் முத்துக்குமரன். ஏன்னா ஜஸ்டிஸோட ஈக்குவாலிட்டியோட என்ன தம்ஸ் வேணா போடுங்க. ஃபேரா, பிரேவா, ஹானஸ்டா இந்த கேமை ஹேண்டில் பண்ண ஒரே ஆள் ஜாக்லின் மட்டும்தான். அவ மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவளுடைய ஹார்ட்டுக்கு உண்மையா விளையாண்டா. வேற யாருமே அவளுடைய மனசாட்சிக்கு உண்மையா அங்க விளையாடல. யாருமே நேர்மையா விளையாடல. நேர்மையா விளையாண்ட ஒரே ஆள் ஜாக்லின் மட்டும்தான். அதனால நம்மலாம் யாருமே அழக்கூடாதா வெளில வரதுக்கு. இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு நடுவுல எதுக்கு வேணாலும் யார் காலில் வேணாலும் விழுந்து நான் வந்து மேல வந்துடணும்னு நினைக்கிற ஒரு குரூப் அத்தனை பேர் நான் சொல்றேன். அவ்வளவு பேர் இருக்கிறப்ப என் மனசாட்சிக்கு மட்டும் நான் வெளில வரணும்னு நினைக்கிறது வந்து அதுதான் அந்த கிரேட்னஸ். அந்த கிரேட்னஸ் வந்து ஹிஸ்டரியில போகும். நான் எழுதி வச்சுக்கோங்க. 21 பேர்ல 4 பேர் 2 பேர் தான் வந்து இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல ஞாபகத்துக்கு இருப்பாங்க மக்களுக்கு. அதுல ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் இருப்பா. எத்தனை வருஷம் இன்னும் 10 இயர்ஸ் 16 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆனா கூட எத்தனை சீசன் வந்தாலும் ஜாக்லின் மட்டும்தான் எல்லாருக்குமே ஞாபகம் இருப்பாங்க. சிவா, இந்த ஈவன் ரவீந்தர் யாருமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டாங்க. அப்படி கண்டஸ்டன்ட் இருந்தாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு. அதனால நான் ஒன்னே ஒரு ரெக்வஸ்ட் என்ன கேட்டுக்கிறேன்னா, மற்ற ஃபேன்ஸ் வந்து இப்போ இதற்கு போஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஜாக்லின் ஃபேன்ஸ் தயவு செய்து அழுவாதீங்க, போஸ்ட்ல அழுவாதீங்க. இது நான் வந்து ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம கெத்தா வந்தா கெத்தா அவளை அனுப்பணும். அவளுக்குன்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவளுக்கு குயின் சென்ட் ஆஃப் கொடுங்க. நீங்க வந்து அவளுடைய டெசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ டெசிஷனை ரிக்ரெட் பண்ண வச்சிடாதீங்க. டெசிஷனை சப்போர்ட் பண்ணுங்க. அவ வந்து அவளுடைய முடிவுனால போயிட்டா. அன்ஃபேர்னஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கட்டும், ரைட்டா? ஆனா அவளை ஒரு நிமிஷம் கூட ரிக்ரெட் பண்ண வச்சிடாதீங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. She need to see there are millions of people, thousands of millions of people are there to enjoy her, celebrate her. This celebration time. அப்படிதான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சாரி, நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி.
இல்ல நீங்க ஜாக்குக்கு எம்பத்தைஸ் பண்றதெல்லாம் ஓகே. ஆனா எதுக்கு முத்துக்குமரனுக்கும் லவ்னு எனக்கு புரியல. அது என்ன சைடுல ஒரு குத்து? ஏங்க நான் எல்லாரையும் தாங்க ஸ்டோரி சொன்னேன். ஆர்க் முத்துக்குமரன் மட்டும் நான் சொல்லங்க. எல்லாரையும் தான் நான் இல்ல சொன்னேன். நீங்க இன்க்ளூடிங் முத்துக்குமரன் இல்ல ஓகே. நீங்க ஜாக் எம்பத்தைஸ் பண்றதெல்லாம் ஓகே. ஐ ஃபீல் லைக் எனக்குமே அது வருத்தமா தான் இருக்கு. ஆனா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட். ஏங்க அறமா விளையாடலன்னு சொல்லிட்டேன். அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஈஸியா அவங்க யார் பேச்சு கேட்டாலும் அதுக்கேத்த மாரி, ஆமா ஜாக்லின் இப்படிதான் பண்ணா. ஐயய்யோ! எனக்கு ஜாக்லின் யாருன்னே தெரியாது. என்னமோ அவள ஒரு புழு மாரி ட்ரீட் பண்ணிட்டு எல்லாரும். இப்ப அவளுக்கு அவ்ளோ ஒரு இன்சல்ட் பண்ணி, அது என்ன 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 நீங்க சொல்றீங்க? இன்க்ளூடிங் முத்துக்குமரன் எல்லாம் இது நாங்க எமோஷனலா இருக்கணும்னா நீங்க பேசாம இருக்கணும். எமோஷனலா இருக்கப்ப நோண்டி நோண்டி கேட்டீங்கன்னா ரொம்ப தான் பேசுவோம் நாங்க. ஏன்னா உண்மையிலேயே எமோஷனலா இருக்கும் எல்லாருமே. எமோஷனலா இருக்கிறதுக்கும் உண்மைய தானே there's a சொல்றேன். இல்லன்னு ரெட்ரோ சொல்லல. இஸ் உண்மைய தானே ப்ரோ சொல்றேன் ஒரு நானு. நிமிஷம் இருங்க. உண்மைய சொல்றேனா பொய் தண்ணியல் சொல்றேனா? தண்ணியல் ரெட்ரோ நான் பொய் சொன்னேன்னா தண்ணியல் ஓகே. ரெட்ரோ நான் உண்மை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அப்போ உங்களுக்கு ரெட்ரோ உண்மைங்கிறது நான் நாட் தி ஏங்க சுகர் ஃபேக்ட் கோட் ரைட். பண்ணி இப்ப இல்ல ஒப்பீனியன் இல்ல பேசணும்? இஸ் நாட் தி ஃபேக்ட். இல்ல ஃபேக்ட் தான் நான் ரெட்ரோ சொல்லிட்டு இருக்கேன். பாருங்களேன். இங்க பாருங்களேன். நான் எனக்குமே அந்த அந்த அவங்க சொல்ற அந்த தாட் வந்து எனக்குமே உண்டு. என்ன காரணம்ன்றத நான் சொல்றேன். முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. இல்லன்னா வந்து அக்ரி டூ டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு நீங்க மூவ் ஆன் ஆயிக்கலாம். ஓகே. அறம், அறம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு மனிதர் வந்து அறத்தோட அந்த வீட்ல நடந்துக்கல அப்படின்றது தான் இங்க கான்டெக்ஸ்ட் சிம்பிள். பிகாஸ் when he is claiming that he is like extremely truthful person, majority of the places he manipulated and he was like the points that he இது இருக்குல்ல, ஜாக்லின் தான் நானா பேச மாட்டேன். அது வந்து ஒரு டார்ச்சர் தான். அதான் வந்து ஏதாவது பேசிட்டு புலம்பிட்டு கிடக்கும். அதனால நான் பேசுவேன்னு சொல்றது வந்து அறமா? அப்ப பேச பிடிக்கலன்னா பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்ப மஞ்சரிய வந்து ஃப்ரெண்டு ஆமா நாங்க ஒரு 5, 6 முறை ட்ரை பண்ணியிருக்கோம் போக முடியல அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்தப்போ ஒரு மாதிரிலாம் பேசிட்டு அந்த ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு முத்துக்குமரன் கொடுத்த ஒரு அந்த சேஞ்ச் ஓவர் என்ன சேஞ்ச் ஓவர் அது வந்து அறத்துக்குள்ளேயே வரல. கன்சிடர் உனக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சாலும் சரி, சப்போர்ட் இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சாலும் சரி, யூ ஷுட் பி லைக் பிஹேவ் நார்மல் ரைட். பட் வந்து மஞ்சளையும் விட்டு கொடுத்துட்டேன், இதுவும் விட்டு கொடுத்துட்டேன், நான் தனியா தான் விளையாடுனேன். தனியா அவர் அங்க விளையாடவே கிடையாது. முத்துக்குமரன் தனியா விளையாடல. மத்த யாருமே இல்லைன்னா முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து வெளியில தெரிஞ்சிருக்கவே மாட்டாரு. அதுதான் ஃபேக்ட். அதை தான் அவங்க அப்படி மீன் பண்றாங்க. தட்ஸ் இட். இல்ல இப்போ கடைசியா அவங்க ஆ ஒப்பீனியன்ஸ் அக்ரி டு ரெட்ரோ டிஸ்அக்ரி அது ரெட்ரோ ஓகே. கடைசியா நான் ஒரு அவங்க நிமிஷம் அதுதான் கன்சி ஃபேக்ட்னு கன்சி சொல்றாங்க. ஒன் கன்சி அதுதான் இருங்க எனக்கு இருங்க புரியல. ஆர்கே ஒன் ஆர்கே செகண்ட் ரெட்ரோ ஆர்கே ஆர்கே ஒன் அவங்க செகண்ட் டாம். நான் இல்ல இல்ல ரெட்ரோட்ட தான் பேசிக்கிறேன். ரெட்ரோ யூ டோன்ட் வாண்ட் டு டேக் த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டா தான் நம்மள சேரும். அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க நம்மள சேராது. நீங்க அதோட கடந்து போயிருங்க. அது அவங்களோட ஸ்பேஸ். அது அவங்களுக்கு வந்து ஜாக்லின் கோசம் பேசணும். ஓகேவா? நம்ம அதில் போயிட்டு கருத்தெல்லாம் சொல்ல தேவை. நம்ம யாரு, நம்ம எப்படி விளாண்டோம், அறத்தோட விளாண்டோம், ஸ்டார்டிங் வீட்ல இருந்து எப்படி விளாண்டோம் நமக்கு தெரியும். யூ டோன்ட் வாண்ட் டு டேக் த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதோட நீங்க விட்டுருங்க. இப்போ நான் பேச வந்தது ஜாக்கை பற்றி மட்டும்தான். ஸோ நம்ம ஜாக்கை மட்டும் பற்றி பேசிட்டு போயிருவோம். ஜாக் எப்படி விளாண்டாங்க மட்டும் பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ டாம். தேங்க்யூ பாப்பா. ஓகே. எஸ் அஸ்வதி. சிஸ்டர் நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன். ஜாக்கோட பிரதர் வராங்க. ஸோ நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வந்தோடனே நான் சொல்றேன். நீங்க ஆட் பண்ணுங்க. சரி ஓகேங்க. ஓகே. ம். எஸ் அஷ் பேசுங்க அஷ். ஹாய் டாம். நீங்க ஓகே ஆயிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு வந்துட்டு ஜாக் எடிட்டர்ன்னு சொன்னதை என்னால சத்தியமா நம்பவே முடியல. நான் என்ன சவுண்ட தான் ரூட் பண்றேனாலும், பட் வந்துட்டு எனக்கு வந்து நம்ம நெனைப்போம் இல்லையா? இவங்கலாம் இருக்கணும் ஃபைனல்ல அப்டின்னுலாம் நம்ம நெனைக்கிற அந்த பெர்சன் வந்துட்டு திடீர்னு வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்டின்னு தெரிஞ்சதும், நம்மளால அது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? ஐயோ! இது இந்த 2 வாரம் வந்த மாரி ஃபேக் நியூஸா இருக்கணும்னு மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. அண்ட் நான் வந்து அ வோட் பேசிஸ்ல பாப்பா கிட்ட கூட சொன்னேன் நானு. வோட் பேசிஸ்ல மட்டும் அவங்க எவிக்ட் ஆயிருந்தாங்கன்னா, இந்த ஷோவே வந்து ஃபேக்குன்னு நான் வந்துட்டு நம்பிடுவேன் பாப்பாய்ன்னு நான் சொன்னேன். அவங்க பொட்டி எடுத்துட்டு அந்த எஃபர்ட்ல தான் அவங்க வந்து வெளிய போயிருக்காங்கன்னு சொன்னது தான் அட்லீஸ்ட் அவ வந்து ஃபைட் பண்ணி தான் வெளிய போயிருக்கான்ற அந்த ஒரு நிம்மதியாச்சும் இருந்துச்சு. அண்ட் அ இந்த ஒரு நான் சொன்னதே 2 நாளா நான் சொன்னதே தான். இந்த த்ரூ அவுட் சீசன்ல அ நெறைய விஷயங்கள். அதாவது ஜாக்லின்க்கு அன்ஃபேரா நடந்த மாரி வேற யாருக்குமே நடந்தது கிடையாது. அது ஸ்டார்ட்டிங்ல இருந்து. அவங்க வந்து அம் விஜேஸோட பயாஸ்ட் ஹோஸ்டிங் பிளஸ் அவங்க தேவையில்லாத இடத்துல எல்லாம் ரோஸ்ட் பண்ணி, தேவை இருக்கிற இடத்துல அப்ரிஷியேட் பண்ணாம, அந்த பொண்ணோட கான்ஃபிடன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அதெல்லாம் தள்ளி விட்டுருக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனுக்குன்னு நினைக்கும்போது தான், நமக்கு வந்து இன்னும் எரிச்சலா இருக்கு. அது அந்த ஒரு அ எவ் எவிக்ஷன நெனச்சு நமக்கு வந்து இன்னும் கோவம் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து அம் நான் வந்து யா அம் நீங்க எல்லாரும் ஒரு எமோஷன்ல இருக்கீங்க. நாம எல்லாமே இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற இன்சிடென்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஜாக்லினோட எவிக்ஷன கனெக்ட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ அதனால எனக்கு வந்து பவித்ரா அப்படி பண்ணது, நீங்க எல்லாருமே அப்படி நினைச்சு தான் நீங்க பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் வந்து அவங்களோட எஃபோர்ட்ட வந்து நான் வந்து இன்வாலிடேட் பண்ண விரும்பல. பிகாஸ் வந்துட்டு ஆர்கே கிட்ட கூட நான் ஃபைட் பண்ணேன் 2 நாள் முன்னாடி. இது வந்து கம்ப்ளீட்லி டோட்டலி அன்ஃபேரான ஒரு கேம் கேர்ல்ஸுக்கு வந்து.
இன்னைக்கு வந்து பவித்ரா அது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக இது ஃபேர் கேம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் இப்போ இந்த ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணதும் பாய்ஸுக்கு வந்து பண்ணிடலாம்னு அந்த ஒரு செகண்ட்லயே அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது இல்லையா? பட் அந்த 3 கேர்ள்ஸும் வந்து கோ த்ரூ பண்ண அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டு அது பாய்ஸுக்கு வர கிடையாது. அவங்க வந்து நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாதோ? அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த ஒரு எமோஷன்ஸ் என்ன பண்ணுவோம்? ஏது பண்ணுவோம்? அவங்களோட அந்த ஒரு அந்த ஒரு மென்டல் பிரஷர் இருக்கு இல்லையா? அது இந்த பாய்ஸுக்குமே அந்த வீட்ல வந்திருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்திருக்காரு. அதனால தான் நான் அன்ஃபேர்ன்னு நான் இந்த கேம சொல்லணும்னு நெனைக்கிறேன். அண்ட் வந்து இது இந்த கேம் பொறுத்தவரைக்கும் அ அந்த பொண்ணுங்க இப்ப பவித்ரான்னா வந்து அ ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஃபயர் மோட் இல்லன்னு சொல்லி அந்த மாரி ஒரு எமோஷன்ல அவங்கள தள்ளிட்டாங்க. சௌந்தர்யானா வந்து நான் பண்றேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்றேன். பண்ண முடியாட்டி போங்க. அந்த மாரி ஒரு ஜோன்ல இருக்கிற பொண்ணு. பட் ஜாக்லின் வந்து எப்பவுமே என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நெனைக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இது அட்டெம்ப்ட் பண்ணாம இருந்தா தான் அதிசயம். எனக்கு வந்து சவுண்ட் கூட போமாட்டான்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஏதோ போயிட்டா, அப்ப திரும்பி வந்துட்டா பாதியிலே அப்படின்னு நெனச்சு, அ நம்ம நிம்மதியா இருப்போம். பட் வந்து எனக்கு வந்து பயமா இருந்தது. எனக்கு ஜாக்லின் தான். ஐயோ! போயிடுவாளோ! அப்படின்னு எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவ வந்துட்டு பண்ணாம இருக்கணும்னு தான் நான் வேண்டிட்டு இருந்தேன். அது ஏதோ நடந்துருச்சு. நம்மளால அத ஏத்துக்க முடியல. அண்ட் வந்து ரவீந்திர எல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். நேத்திக்கு கூட அவர் வந்துட்டு பேர் சொல்லல. பட் வந்து நான் வந்து நம்புறேன். அது ஜாக்லின்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு. ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு ஏதோ அவங்க பேர் மென்ஷன் பண்ணாம ஒருத்தங்க வந்து அட்டெண்டே பண்ண மாட்டாங்க. ஐ ஹோப் இட்ஸ் சவுண்ட் அவர் மீன் பண்ணது. இன்னொருத்தங்க அது ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்காகவே அட்டெண்ட் பண்ணுவா. அந்த ஒரு சீன் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காகவே பண்ணுவான்ற மாரி மீனிங்ல வந்துட்டு பண்ணுவான்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ ஹோப் விஷால்ன்னு நான் நெனைக்கிறேன். அதாவது ஜாக்லின்னாலே ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்காக தான், டிராமா கிரியேட் பண்றதுக்காக தான் எல்லாமே பண்ணுவான்ற மாரி அந்த ஒரு லேபிள் பண்றது இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து டூ மச். இவர் யாரு வந்து இந்த பொண்ணுங்களோட எமோஷன்ஸ, பொண்ணுங்களோட சென்சிபிலிட்டிய, பொண்ணுங்களுக்கு இவ்ளோ அறிவு இருக்கு, அறிவில்ல அதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு இவர் யாரு? ஏங்க தர்ஷாவுக்கு வந்து அவருடைய இவ்ளோ தரம் வந்து எங்க ரொம்ப குறைஞ்சுச்சுன்னா, தர்ஷிகாவோட மேட்டர்ல ஒண்ணு பண்ணாரு இல்லையா? அந்த இடத்திலேயே வந்து ரவீந்திரன் அவர்களுடைய தரம் வந்து ரொம்ப குறைஞ்சுட்டு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, இங்க வெளியில அவர் பேசினது வேற, உள்ள போய் நடந்தது எல்லாமே வேற. இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி என்னமோ வந்து அவர் தான் வந்து அந்த ஷோவையே இந்த 1 வாரம் நடத்தப் போற மாரி பயங்கரமா பிளான் பண்ணி பண்ற மாரி ஹி இஸ் ஜஸ்ட் திங்கிங் ஹிம்செல்ஃப் போல. பட் இட் இஸ் நாட் அட் ஆல் குட் டூ வாட்ச். பார்க்கறதுக்கே நல்லா இல்ல. The points that he plays or his behavior against other contestants who is in finals. இல்லட்டும். பொண்ணுங்கள அவ்ளோ அவர் வந்துட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ வந்து அவர் வந்து ஹையா ரேட் பண்றாரு. இன்னொரு செட் ஆஃப் பிளேயர்ஸ வந்து அவர் மட்டம் தட்டி பேசுறாரு. தர்ஷா வந்து ஜாக்லின் கிட்ட ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது, அவளுக்கு அறிவுக்கு சார்ந்த மாரி நீ பேசு. அவளோட அறிவு என்னன்ற அந்த லெவல டிசைட் பண்றதுக்கு நீ யார் ஃபர்ஸ்ட் முதல்ல? உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு நான் கேட்கிறேன். எனக்கு இத்தன நாள் வரைக்கும் நான் சார் சார்ன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு மரியாதையே போயிருச்சு டாம். சத்தியமா சொல்றேன். அன்ஷிதா வந்து அவளோட விஷயத்த வெண்ட் அவுட் பண்ணிட்டா. அது ரைட் ஆர் ராங் நான் அத பத்தி டிஸ்கஸ் பண்ண விரும்பல. பட் வந்துட்டு சென்சிபிலிட்டி இல்லாம பேசுறா. பைத்தியம் மாதிரி பேசுறா. அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யார் ஃபர்ஸ்ட்? அ அந்த அந்த ஒரு ஆட்டிட்யூடே தப்பு. அத திரும்ப உனக்கு வந்து மாத்திட்டாரு. ஒருத்தன் அத வந்து திரும்ப ஒரு மாத்திட்டாரு. எப்ப மாத்துனாரு அப்டின்னா, அன்ஷிதா வந்து நான் ஜாக்லின் பிஆர பத்தி சொன்னேன் அப்டின்னதுமே, அன்ஷிதா மேல அவருக்கு இருந்த கோவம்லாம் போயிடுச்சு. பாத்தீங்களா? நான் அது கவனிக்கல. பட் வந்துட்டு அந்த மார்னிங் டைம்ல அந்த ம், கான்வர்சேஷன் ம். முழுசா நான் பட் வந்து அவர் மாத்தி மாத்தி தான் எல்லா இடத்துலயும் அவர் பேசுறாரு. அவருக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல இப்போ லாஸ்ட் 2 டேஸ் சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன ப்ளே பண்றாரு, என்ன டபுள் கேம் ஆடுறாருன்னு யாருக்குமே நமக்கு புரிய மாட்டேங்குது. பட் இந்த மாரி ஒரு ஹிப்போக்ரிட்ட நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவரோட கிரெடிபிலிட்டி போயிருச்சு. சோ இந்த கேம பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்துட்டு ஜாக்லின் இஸ் ட்ரூலி வின்னர். அவ வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஹவுஸ்மேட்ஸ், ஹோஸ்ட், இந்த ஷோவோட அந்த ஒரு பேட்டர்ன். நீங்க வந்து 5 மெம்பர்ஸ் டாப் 5ல சொன்னீங்கன்னா, எல்லாரையுமே நான் ஒத்துக்கிறேன். மிச்ச 4 பேரையும் நான் ஒத்துக்கிறேன். பட் தீபக் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் டாம். பிகாஸ் வந்துட்டு அவருக்கு கிடைச்ச மாதிரி அந்த ஒரு பிரிவிலேஜ் வந்து அந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே கிடையாது. அவர் வந்து அந்த டாப் 5க்கு டிசர்விங் கிடையாது. என்னதான் அவர் வந்து கடைசி ஃபியூ வீக்ஸ்ல வந்து அவரோட கேரக்டர மாத்தி அவர் நல்ல பேர் எடுத்திருந்தாலுமே, அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு ஸ்மூத் சேல் இருக்கு இல்லையா? அத நான் வந்துட்டு என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவங்க வந்து அ அந்த அளவுக்கு ஒரு பிரிவிலேஜ் குடுத்துட்டாங்க. அது வந்து எந்த சீசன்லயுமே எந்த கண்டஸ்டன்ட்க்குமே கிடைச்சது கிடையாது. சோ அத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அண்ட் வந்து அ இந்த அ இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. அண்ட் வந்து முத்து ஒரு விஷயம் பண்ணாரு. வீட்டுக்குள்ள வந்து அந்த பெட்டி எடுத்து நான் முத்துவோட எஃபோர்ட்ட வந்து குறைச்சு மதிப்பிடல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா போய் அந்த பெட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அத அவர் பண்ணாரு. பட் வந்து
அவர் வந்து ஒரு விஷயங்கள் சொல்லுவார் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த தைரியம் இருந்தா நீ போய் எடுத்துட்டு உள்ள வா. நீ வந்து நம்ம வெளிய இருக்கிற மக்களுக்காக ஒரு விஷயம் பண்றோம்ல, அதுதான் இங்க இது. அதெல்லாம் ஒவ்வொரு சென்டென்ஸ வந்து அவர் ஒவ்வொரு இடத்துலயும் அது ரெஜிஸ்டர் பண்ணும்போது, திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணும்போது, இது கேட்டுட்டு இருக்கிற அந்த மத்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. மேபி அது பண்ண வேணாம். நம்மளோட இந்த 100 டேஸ வந்து நம்ம வந்து ரிஸ்க்ல வைக்க வேண்டாம்னு நெனைக்கிற ஆளுங்க கூட அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு தள்ளப்படுறாங்க. இவங்க வந்து ஒரு கிக்குக்காக போய் அத எடுக்குறாங்க. அந்த ஒரு மொமெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக போய் எடுக்குறாங்க. பட் வந்து அந்த ஒரு அ ஸ்டாமினா இல்லாத பெர்சன்ஸ் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க கூட அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்க அந்த மாரி சென்டென்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து காரணமா ஆகுது. அதெல்லாம் தான் சேர்த்து வச்சு ஜாக்லின வந்து இந்த ஒரு ட்ராப்ல வந்து தள்ளி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். இந்த ஒரு கேமே வந்து அன்ஃபேரா தான் நான் வந்து நினைக்கிறேன். அம் லைக் நேத்திக்கு சொன்ன மாதிரியே தான் அந்த டே 1ல பெட்டுக்காக சண்டை போட்டதுல இருந்து அவங்க கேம் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு நைட், அதாவது நேத்திக்கு நைட்டு அந்த கதவு மூடுற வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட கேம் ஆடிட்டு தான் வெளிய போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அ என்ன சொல்றது? அவங்க வந்து ஹிஸ்டரி மேக்கர். இந்த ஒரு இந்த இந்த ஒரு அவங்க மைல்ஸ்டோன்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் இனி பிரேக் பண்றதுக்கே வந்து எத்தன காலம் ஆகும்னு தெரியாது. அவங்க வந்து நாமினேஷன்ல அவங்க கிரியேட் பண்ண ஹிஸ்டரியா இருக்கட்டும், அவங்க போறது கூட ஒரு மைல்ஸ்டோனா கிரியேட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அத நெனச்சு சந்தோஷம் தான் இந்த ஒரு ஸ்டேஜ்ல பண்ண முடியும். அவங்க இன்கேஸ் அவங்க ஸ்பேஸ்க்கு வந்தா நம்ம இன்னும் அவங்கள சியர் அப் தான் பண்ணணும். Yeah, தேங்க் யூ. definitely will bring her to spaces now. Yes, thank you so much for for being so kind, even though you're Soundria's supporter. அண்ட் எல்லா குட் பாயிண்ட்ஸ் அண்ட் வேலிட் பாயிண்ட்ஸ் அவங்களுக்காக வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்வதி. தேங்க்யூ ஸோ மச். எஸ், இஸ் இட் விக்னேஸ்வரி ஆர் ஆர்கே? இல்ல நான் தான் Yeah, it's me. இல்ல இல்ல No, it's me. இல்லங்க உங்களுக்கு மாதிரி நான் தான். சரி ஓகே. No, விக்னேஷ்வரிக்கு முன்னாடியே வந்துட்டேன், ஐ திங்க் ஸோ. ஓகே ஓகே, சொல்லுங்க ஆர்கே, எப்படி இருக்கீங்க? இல்ல நீங்க பேசிட்டீங்க. ஓகே ஓகே. இல்ல அது வந்து ரெட்ரோக்கு மட்டும் பதில் சொன்னாங்க. அவருக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? சேஃபா ரீச் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ டூ வெல். Take care of you. First, take care of your health and eat well. This is a show, reality show. We need to move on. This is not for only Tom, for you all guys. I know I'm also literally cried when Jacqueline was evicted. I literally for 2-3 messages I posted that this is a shit narrative, false narrative, and all those things. Once I confirmed from Roshni and Papa only, I don't get any votes from. That's why I'm very get any space also yesterday. I just listened in the spaces yesterday night, and when I came, when I woke up the morning, and still I want to kudos to Anjali. First of all, she ran the space almost more than 12 hours, I think so. இது வந்து யாருக்கும் தானா வந்து அமையாது. அந்த பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கு. அது அன்பு தான். அந்த பொண்ணு வந்து ஏதோ சம்பாரிச்சு கேட்டேன். இப்ப நான் முத்துக்குமரன் ஃபேனா இருந்தாலும் அந்த பொண்ணு அன்பு ஜெயிச்சிருக்கேன்னு தான் நான் சொல்ல முடியும். இது எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டைட்டில் கொடுத்தாலும் சரி, ஆஸ்காரே கொண்டு வந்து நிறுத்தினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஈடு ஆகாது. பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி. அந்த பேப்பர்ல இல்லை, இது வந்து ஒரு அன்பு. ஏன்னா பொதுக்குமரன் ஃபேனா இருக்க எனக்கு அந்த பொண்ணு கொடுத்துருக்கும் போது நிறைய மக்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆக்சுவலா மக்களுக்கு சப்போர்ட் எப்பயுமே கண்டிப்பா இருக்கும். ஸோ யூ ஆல் பாய்ஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூ இருக்கு. பேசுனதை கேட்டேன். நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூ இருந்துமே பிபி எல்லாம் ரொம்ப இருக்கவங்க வந்து இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க உடம்பு பார்த்துக்கோங்க. ஜாக்லின் வில் பி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இப்போ ஷி வில் ஃபைட் ஹர் செல்ஃப். மஞ்சரி சொன்னதுதான், ஸ்ட்ராங் உமன் ஃபைட் ஹர் செல்ஃப். அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து தனக்காக வேணும்ன்றது அவங்க போராடி ஜெயிப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்து ஜாக்லின் ஒரு வேர்ட்ஸ் கூட சொல்ல முடியாத அளவுக்கு வாய் அடிச்சு போய் வச்சிருக்காங்க. தட்ஸ் அ பிரேவ் மூவ் ஃப்ரம் ஹர். பட் நம்ம எல்லாரையும் கேம் பண்ணிட முடியாது. அந்த கேம் வந்து கிக்கு தரும். ஒன்ஸ் அதில் என்டர் ஆகிட்டா அந்த கேம்ல கிக்கு தரும் கண்டிப்பா. அது வந்து ஒரு ரம்மி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு போகலாம். பட் அங்க இருக்கிறதுல அந்த கேம் வந்து கிக்கு தரதான் செய்யும், கலந்துட்டு செய்யத்தான் செய்யும். அங்க இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு மக்கள் மேலதான் ஆசை. மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க, அந்த மக்களோட கன்சர்னுக்கு வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. நான் மக்களுக்காக பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்க. அந்த டாப் 6 எல்லாருமே நினைச்சாங்க. பட் அதை வெளிப்படையா சொன்னதுல வந்து வெகு சில பேர் நம்ம ஜாக்லின், முத்துக்குமரன், அயான் வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். 3 பேர் மட்டும் தான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், யாரும் சொல்லலை. ஸோ ஐ வாண்ட் தேங்க் டு தெம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி கன்சர்ன் அவர். நம்மளை கன்சர்ன் பண்ணுறதே பெரிய விஷயம். ஏன்னா அவங்க உள்ள இருக்காங்க, எப்படி இருக்கும் என்ன நிலவரம் கூட தெரியாம நம்மளை கன்சர்ன் பண்ணி நம்மளை பத்தி யோசிச்சு இதை பண்ணணும்னு ஜெயிச்சிருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி கிடையாது. இந்த தோல்வின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் வந்து போடுறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில முட்டாள்.
தோல்வின்றது அந்த இதுல மட்டும் இல்லை, அவங்க ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ டோன்ட் பிலீவ் தட் சம் ரூமர்ஸ், இதுக்கப்புறம் வர ரூமர்ஸ் நீங்க பிலீவ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் பொய்யோ உண்மையோ அது வந்து நம்ம கண்ணால பாக்குற வரைக்கும் யாரும் நம்பாதீங்க. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் நம்புங்க. இது ஒரு ஷோவை தாண்டி நமக்குள்ள பர்சனலா கனெக்ட் ஆனாலும் நீங்க ரொம்ப அழுகுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்ல ஆர்கே, இது லாஸ்ட் சீசன்லயுமே வந்து ஐ வாஸ் லைக் broken into pieces தான். அட்லீஸ்ட் வந்து மாயா கிருஷ்ணன் வந்து அந்த ஸ்டேஜ்ல பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே, irrespective of many negativities and all those things. பட் பட் ஐ இப்போ நோ ஜாக்லின் இல்ல யா ஜாக்லினுக்கு வந்து நான் கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். ஜெனுவனா சப்போர்ட் பண்ணணும், ரொம்ப கனெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னும் போது அது என்னையே அறியாம ஐ couldn't control myself. I haven't expected this at all. that no she'll be not there in the finaleன்றதே வந்து அதை வந்து எடுத்துக்கவே முடியல. பிளஸ் அது அவங்களா மட்டும் நீங்க சொல்றீங்களா, மத்தவங்களை ப்ளேம் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா, பட் உள்ள போனவங்க கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு இடத்துல பாசிட்டிவிட்டி இருந்துச்சா ஜாக்லினுக்கு? யாராவது ஒருத்தவங்க வந்து இல்ல இல்ல கரெக்ட் தான் சூப்பர் டாம். இல்ல ஃபென்டாஸ்டிக் டாம், எல்லாரும் இல்ல போட்டு டாம், ஒரு அவங்களுக்கு சுச்சுவேஷன்ல அந்த பர்சனை கன்சிஸ்டன்ஸ் ஏதோ தள்ளும் ஒண்ணு பொழுது இல்ல. இந்த நம்ம அவங்கள மட்டும் தப்பு சொல்லிட முடியாது டாம். ஏன்னா பிபி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்றேன். இஃப் யூ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் ஸ்கோல்ட் யூ நீட் டு மென்ஷன் த பிபி மேக்கர்ஸ். அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க திட்டணும், எல்லாருமே திட்டமே தெரியல. ஏன்னா அவங்க இருந்த கண்டஸ்டன்ஸ்க்கு மத்தியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேற எங்கேயே போர்ட்ரே பண்ணி இந்த பிஆர் டாபிக் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்க கூடாது. ஐ திங்க் இது வந்து 15 இந்த ரவீந்திரன் வீக் தாங்க ஸ்டார்ட் எங்க இதை மொத்தமா ஸ்டார்ட் லாஸ்ட் பண்ணி வீக். விட்டதே ரவீந்திரன் தாங்க. அதான் கம்ப்ளீட்டா இதை ஆரம்பிச்சு விட்டது ரவீந்திரன் தாங்க. ஐ அக்ரி டாம், அதான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த லாஸ்ட் வீக் வந்து பிஆர்ன்ற ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி 14th வீக், சாரி 14th வீக் தான் நினைக்கிறேன். ஆமா 14th வீக்ல பிஆர் டாபிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒய் தே ஆர் டேக்கிங் த பிஆர் டாபிக் டு த இன்சைட் த ஹவுஸ் விச் அது உங்களுக்கே தெரியாது, உள்ள வெளியே நடந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது எப்படி போகுது போகாம இருக்குது அப்படின்ட்டு. ஒரு நரேட்டிவ் இவங்களா போய் பிம்பத்தை கட்டி இந்த பிபி மேக்கர்ஸ் இது வந்து முத்துக்குமே வந்து அன்பேரா தான் இருந்துச்சு ஒரு கட்டத்தில். நான் யோசிச்ச விதத்துல எத்தனை பேர் ஒத்துவீங்கன்னு தெரியல. பட் எந்த இடத்துலனா முத்து ரயான் வந்தப்ப, பட் ரயான் சொல்லிட்டேன் இது ரெண்டு பேருக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. முத்து நீங்க போன்னு தான் சொன்னாரு. ஸோ அங்க அவர் வந்து பிளேஸ் பண்ணப்ப எனக்கு அதுவும் ஒரு எதுக்கு வந்து இப்போ முத்து போன்னு சொல்றாருன்னு அதையும் யோசிச்சேன். ஒருவேளை சப்போஸ் வந்து 15 செகண்ட்ஸ்க்குள்ள அவரால் முடிக்க முடியலன்னா, ஏதோ ஒரு தடுமாறி விழுந்துட்டாருன்னா இது சேனலுக்கு சாதகமாயிருமோ, தே வாண்ட் டு வேற யாராவது வின் பண்ண வைக்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரலாம் அப்படின்றத நான் யோசிச்சேன். அது இன்னைக்கு ஜாக்லி விஷயத்துல நடக்கும்போது ஆப்வியஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு மேல வந்தாலே தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதை பிடிக்கலையாட்டுக்கு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சீசன் இல்லை, இது வந்து ஆல்மோஸ்ட் 3 சீசன்ஸ்க்கு மேல ஐ திங்க் ஸோ. ஏன்னா ஷிவின் அவங்க பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 6th சீசன் அவர் பேர் என்ன, அசீம் சீசன்ல நடந்துச்சு, அடுத்து லாஸ்ட் சீசன்லயும் நடந்துச்சு. திஸ் சீசன் ஆல்சோ கண்டினியூஸ். ஸோ இந்த கண்டினியூஷன் வந்து இது 3rd சீசன் நான் லைவை பொறுத்த வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். மேபி எனக்கு பழைய சீசன்ஸ்ல தெரியல, லாஸ்ட்லேயே இருந்த சீசன்லும் இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். பட் எனக்கு பார்த்த சீசன்ஸை மட்டும் பேசுறேன், தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க. ஸோ இதுல வந்து 3 பேருக்கு அநீதியா நடக்கப்பட்டிருக்கு. ஒரு ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்றத யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த செகண்ட் சீசன்லாம் ரித்திகா வின் பண்ணதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அர்ச்சனா வின் பண்ணதுக்கு காரணமும் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்ன வரைக்கும் ஈவன் தான் ஐ ஓட்டட் அர்ச்சனா, அவங்க ஓட் பண்ணதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஓட் பண்ண ரொம்ப ரிக்ரெட் பண்ண வச்சிட்டாங்க. ஒரு சில பல ட்வீட்ஸ் போட்டதுக்கு அப்புறம், அதுவும் போஸ்டர் நோக்கி போட்ட ட்வீட்ஸை நோக்கி போகும்போது ஐ ஃபெல்ட் வெரி பேட். நான் தான் ஓட்டு போட்டேனா அப்படின்ட்டு, ஏன்டா ஓட்டு போடுன்ற அளவுக்கு ரிக்ரெட் பண்ண வச்சிட்டாங்களானே எனக்கு அந்த பர்சனே பிடிக்காது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அந்த பர்சன் வாழ்க்கையிலேயே ஜெயிச்சுட்டு போகட்டும், எனக்கு அதை பற்றி கவலைப்படாத. அவங்க போகட்டும், அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும், அவங்க பீஸ்ஃபுல்லான லைஃப் அவங்க வாழட்டும், அவ்வளவுதான். அவங்கள பத்தி டாபிக்கே பேசக்கூடாது இனிமேட்டுக்கு. ஸோ நீங்க ஜாக்கி நம்ம முடிஞ்சா கூப்பிட்டு வாங்க. அவங்க தம்பி வேற வரலாங்க நரேஷ். ஸோ if possible please bring her. I also want to talk her. It's my genuine soul. I'm respecting her, huge respecting towards Jacqueline and Ranjit. These two people are really good players. அது சும்மா வார்த்தையில சொல்லல, it's from bottom of the heart. அதுக்கு மேலே எதுவும் சொல்ல தோணல. தேங்க்யூ. தேங்க்யூ ஓகே. ஓகே, நான் கோஹோஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். பாப்பா ஏதோ போயிருக்காரு இல்ல, அக்செப்ட் பண்ணுங்க. எஸ் லதாமா, விக்னேஸ்வரி லதாமா இருக்கீங்க. சாரி விக்னேஸ்வரி தான் ஃபர்ஸ்ட் பேசணும், அடுத்ததான் லதாமா. ஓகே, ஓகே. விக்னேஷ் பேசுங்க இங்கிலீஷ். ஆக்சுவலி என்னன்னா, என்னதான் சொன்னாலும் இப்போ இவங்க சொல்லிட்டு போனாங்க, ஃபீல் பண்ணாதீங்க, பிரேவா இருக்கு. அதெல்லாம் சொன்னாலுமே என்னால இது பண்ணிக்க முடியல, ஏத்துக்க முடியல கைஸ். ரொம்ப சேடா இருக்கு. ஏன்னா போன சீசன் அட்லீஸ்ட் போன சீசன் அன்பேரா தான் இருந்துச்சு. விசித்ரா பண்ணாங்க கடைசியா, அதுவும் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரிதான். இப்ப ஜாக் எப்படி பண்ணாங்களோ அதே தான் விசித்ராக்கும் பண்ணாங்க. அதுவே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் சப்போர்ட் பண்ற பீப்புள்ல ஏன் இப்படி கடைசி ஃபைனலிஸ்டா கூட ஆக மாட்டீங்க. அதுவும்
நடுவுல எவிட் ஆயிருந்தா கூட நான் ஓகே. அவங்க நெறைய வருஷம் எவிட் ஆயிட்டாங்க விட்டுருவேன். ஏன்னா அவங்க ஃபைனலிஸ்ட் வர தொடர் டைம்ல ஃபைனலிஸ்ட் ஆகவே இல்ல நின்னுச்சு. ஆக்சுவலி விசித்ரா மேம் வெளில வந்ததுக்கு விசித்ரா மேம் தான் காரணம். அந்த டைம்ல வந்து அவங்களே அவங்களோட சப்போர்ட்ட வந்து டவுன் பண்ணிக்கிட்டாங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்ம தினேஷோட இஷ்யூல வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி, இன் பிட்வீன்ல நாங்க பேசினப்ப கூட அத பத்தி பேசியிருந்தோம். கன்சிடர் அவங்க அதெல்லாம் பேசாம, அப்புறம் மாயா பூர்ணிமா கிட்ட கூட ஒரு சண்டை ஒண்ணு ஒரு மாரி வாண்டடா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம இருந்திருந்தா விசித்ரா வந்து கண்டிப்பா ஸ்டேஜ்ல நின்னு அவங்களும் ஹிஸ்டரி மேக் பண்ணியிருக்கலாம். அவங்க கடைசியில அவங்களோட அந்த ஈகோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம, தினேஷ் கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டாங்களா, அது அவங்களுக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அண்ட் என்னன்னா, அது இன்னைக்கு இப்ப எனக்கு ஜாக் எவிக்ஷன்னோனே நான் நம்பல. சரி ஃபேக்கா இருக்கட்டும், ஃபேக்கா இருக்கட்டும்ன்ட்டு நான் ஒரு நாள்ல ட்வீட்டே பண்ணாம இருந்தேன். ஃபேக்கா இருக்கட்டும், உண்மையா இருக்க வேண்டாம். அப்புறம் எல்லா ரிவ்யூவர்ஸ் அப்புறம் எல்லா பெரிய பெரிய ஆள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போயிடுச்சு. லிட்டரலா ட்ரிகர் அப் ஆயிட்டேன். நான் வந்து நானும் நியூட்ரலா இருக்கணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் பிக் பாஸ் பார்க்கறதே. சரி இந்த சீசன் போன சீசன் தான் அடி வாங்கிட்டோம். அதுக்கு போன எல்லா சீசனும் அடி வாங்குறோம். ஸோ வந்துட்டு நான் 2, 3 சீசன் தான் நான் ஆசைப்பட்டவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்பல்லாம் ஹாப்பியா இருக்கும். பட் இப்ப நியூட்ரலா இருக்கலாம். நம்ம யாரும் ஃபேவரைட் வச்சுக்க வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா சீசன் போல தான் இந்த சீசனும் நான் நியூட்ரலா இருக்கணும்னு